இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். கண்கள் மூடி ஜெபிப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடக்கும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடக்கும் ஆழ்கடலின் அலைகளினா அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பன் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவசரம் ஆத்ம நண்பன் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவசரம் திருக்கரத்தா தாங்கினை திருசித்தப்போ நடத்திடுவே உயவன் கையில் கரிமண்ணா உயவன் கையில் கரிமண்ணா வணங்கிடுவே. கைகளை தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். Praise the Lord, praise the Lord. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, இந்த சபையை, இந்த ஜனங்களை உமக்கு நேராய் நடத்துவதற்கு எனக்கு கிருபை தாரும். என்னை அபிஷேகம் அதிகாரப்படுத்தும். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Praise the Lord. Hallelujah. எல்லாருக்கும் வசனத்தாக இருக்கிறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பு மெய்ப்பனின் சத்தம். என்னதுங்க? நிறைய சத்தியங்களை மையமாய் வைத்து பேசுவதற்கு ஆண்டவர் என்னை பலப்படுத்துவாராக. வளர்வதில் வளர்ச்சி அடைவதில் தவறுவோமானால் வாழ்க்கை முழுவதும் தவறிவிடும். Praise the Lord. சரியான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். சரியாய் கற்றுக்கொள்வோமானால் உங்களை கர்த்தர் உருவாக்கி விடுவார். யோவான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். சொல்லுகிறேன், Praise the Lord. போதும். 10ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை வருகிறது. 1ஆம் வசனம், வேறு வழியாய் ஏறுகிறவனும் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். என்னதுங்க? எந்த வழி? வேறு வழி.
இன்னொரு வார்த்தை அங்க போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு வார்த்தை 4ஆம் வசனம், வெளியே விட்ட பின்பு முன்பாக நடந்து போகிறான். வேத ஒழுங்கு மேய்ப்பன் முன் செல்ல வேண்டும், ஆடுகள் பின் செல்ல வேண்டும். இன்னைக்கு எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. ஆடு முன்னே மேய்ப்பன் பின்னே. ஆனா வேத ஒழுங்கு மேய்ப்பன் முன்னே ஆடு பின்னே. ஒரு வார்த்தை போட்டிருக்கு, வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேறு வழியாய் வருகிற ஆவிகள், உங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் சபையை கொடுப்பார். சபையை கொடுத்த ஆண்டவர் மெய்ப்பனை கொடுப்பார். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், 11ஆம் வசனம், நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும். தொழுவத்துக்குள் இருக்கிற ஆடுதான் அந்நியருடைய சத்தத்தை கேட்காது. புரியுதுங்களா? தொழுவத்துக்கு வெளியே இருக்கிற ஆடுதான் அந்நியருடைய சத்தத்தை கேட்கும். இந்த 10வது அதிகாரத்திலே ரகசியங்களை ஆண்டவர் நிறைய வைத்திருக்கிறார். வேறு வழியாய் ஏறுகிறவன், பாயிண்ட் நம்பர் 1, வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். சபையை கொடுத்த ஆண்டவர் மெய்ப்பனை கொடுப்பார். சபை ஜனங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் மரிக்கிற நாள் முதல் ஒரே சபை, ஒரே மந்தை, ஒரே மெய்ப்பன். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேறு வழியாய் வருகிறவன் யார்? என்னதுங்க? அதாவது இது சத்தம் என்ற ஒரு வார்த்தை போட்டிருக்கு. தொழுவத்துக்குள் இருக்கிற ஆடுகள், ஒரு மெய்ப்பனுடைய கண்ட்ரோல் இருக்கிற ஆடுகள் வேறு வழியாய் வந்து சத்தம் கொடுக்கிற ஆவிகளை பகுத்தறிய வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 12 and 10. 1 கொரிந்தியர் 12:10. சத்தியம், வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். போதும், ஆவிகளை பகுத்தறிதல். மெய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நாம் தான் ஆடுகள். பிசாசுக்கு குறி ரட்சிக்கப்படாதவர்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்கள். ஒரு மந்தைக்குள் கீழ்ப்படிந்து இருக்கிறவர்கள் மேல்தான் அவன் குறி வைக்கிறான். 2ஆம் வசனம், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். 1ஆம் வசனம், வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும். யாரும் இல்லாத நேரத்தில் பேக் கேட், பின்டோ, பின்னாடி வாசல் வழியா வரானே, அவன் தான் கள்ளன். மெய்ப்பனுக்கு தெரியாம, சபைக்கு தெரியாம இந்த ஆட்கள் உள்ளே வருவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறதுனால நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும், நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வேறு வழியாய் வந்து உங்கள் ஆத்துமாக்களை நஷ்டப்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோட இந்த வேறு வழியாய் வருகிற ஆவிகளை குறித்து உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். சொல்றது இருதயத்தில் எழுதுங்க. வேறு வழியாய் வருகிற ஆளை கண்டுபிடிக்கணும்னா, அந்நிய சத்தத்தை கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஆவிகளை பகுத்தறிகிற கிருபை உங்களுக்கு வேணும். ரெட் லைன் தாண்டக்கூடாது. இன்னொரு வார்த்தை சொல்றேன், ஈக்குவல் வேர்ட். அன்பாகவும் இருக்கணும், அனலாகவும் இருக்கணும்.
என்னதுங்க? அன்பா இருக்க வேண்டிய இடத்துல அன்பா இருக்கணும், அனலா இருக்க வேண்டிய இடத்துல கவனிக்கணும். அன்பா இருங்க, அன்பை வெளிப்படுத்துங்க. ஆனா தேவனோட, சபையோட, பரிசுத்தவான்களோட, தேவனோட ஒரு ஐக்கியம் பாதிக்கப்படுகிற மாதிரி இருந்தா கொஞ்சம் அனலா இருந்துருங்க. ஆனா ரோமர்ல சொல்றாரு, ஆவியில் அனலா இருங்கள், ஆவியில கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். பேரண்ட்ஸ் கவனிக்கலாம். பேரண்ட்ஸ் பிசாசனுடைய தந்திரத்தை பலமுறை உங்ககிட்ட பேசியிருக்கேன், இப்ப சொல்றேன். பிசாசு அச்சு இயந்திரத்தில் கை வைக்கிறவன், செங்கலில் கை வைக்கிறவன் அல்ல, செங்கலை உருவாக்குகிற அச்சில கை வைக்கிறவன். செங்கல் சைஸ் மாறினா கூட மிஷினை வச்சு கரெக்டா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேரண்ட்ஸ், ஒரு தாய் தகப்பன் சரியாய் விதைக்கும் போது, சரியாய் அடங்கி இருக்கும் போது, தொழுவத்துக்குள்ள நீங்க அந்த அடங்கி இருக்கும் போது நெக்ஸ்ட் 3 ஜெனரேஷன் ஆசீர்வாதமா இருக்கும். உங்க கையில இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு இப்ப உங்களை சேர்த்து சொல்றேன், இன்னும் 2 ஜெனரேஷன் என்னதுங்க, இத சரியா விதைச்சிட்டீங்கன்னா, இதுல சரியா இருந்துட்டீங்கன்னா வரப்போற ஜெனரேஷன் பைபிள்ல சொல்ற தலைமுறை தலைமுறை. அதனாலதான் அப்பா அம்மாவுடைய பார்ட் ரொம்ப முக்கியம். அப்பா அம்மாவுடைய பார்ட் ரொம்ப முக்கியம். இந்த அப்பா அம்மா சரியாய் தொழுவத்துக்குள்ள குடும்பமாய் சரியா இருந்துட்டீங்கன்னா, அந்நியருடைய சத்தத்தை கேட்காம தேவனுடைய சத்தத்தை கேட்டு இருந்துட்டீங்கன்னா உங்கள் சந்ததி பாக்கியம் பெற்றவர்கள். Praise the Lord. அங்க ஒரு வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, ஒரு வார்த்தை சொல்றேன். 5ஆம் வசனம், அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல். அந்த பின் செல்லாமல் என்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, பின் செல்லாமல். அப்பா அம்மா இன்னைக்கு நீங்க காட்டுகிற பாதை, இன்னைக்கு காட்டுகிற வழிகள் தான் பின் தலைமுறைக்கு அது பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். சரிங்களா? இது புரியுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றேன், நிறைய விஷயம் மத்தியில பேச போறேன். 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கிடுங்க. 11ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். 28ஆம் வசனம். அவள் போய் ரகசியமாய் அழைத்து, அந்த ரகசியமாய் அண்டர்லைன் பண்ணிடுங்க, ரகசியமாய். இப்ப வாசிங்கம்மா 31ஆம் வசனம். அவளுக்கு இவங்க இந்த கூட்டம் போனது வேற காரியம், ஆனா அங்க போன வேற காரியம் நடந்துச்சு. ரட்சிக்கப்பட்டாங்க எல்லாமே. இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்தார். மரித்தவன் உயிரோடு எழும்பினான். அம்மா ஐயா, இன்னைக்கு உங்க பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கலாம், அவங்க நினைக்கிறாங்க உன் பின்னாடி தான் வரலாம், ஆனா கடைசியா அவங்க உங்க பின்னாடி வர 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 ஏசாப்பாட்டை கொண்டு வந்து விட்டுருங்க. இவங்க எழுந்து போனதின் நோக்கம் வேற, ஆனா அங்க நடந்தது வேற. வியாக்கியானம் புரியுதா உங்களுக்கு? இவங்க பின் சென்ற நோக்கம் வேற, அங்க நடந்தது வேற. நான் எங்க அம்மா அப்பா கூட வந்தேன், ரோமன் கேத்தலிக் சர்ச். நானு பெந்தேகோஸ்து அனுபவம் பிடிக்காது. ஒரு நாள் உட்கார்ந்துட்டு வரலான்னு தான் அம்மா கூட போனேன். ஆனா வெளியே வரும்போது ஒரு கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் கொண்டு வந்தார். அதனால இன்னைக்கு பேரண்ட்ஸ், நீங்க சொல்லுற, பேசுற, விதைக்கிற காரியம் ரொம்ப கவனமா இருக்கும். அங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கு, 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 5ஆம் வசனம், அந்நியருடைய சத்தத்தை யாருக்கு? அந்நியருக்கு பின் செல்லாமல். இதை கொஞ்சம் நான் வியாக்கியானம் பண்றேன்.
தேவனுடைய சத்தம் எது, அந்நியருடைய சத்தம் எது நிறைய பேர் தெரியல. அதனாலதான் ஆபத்துல சிக்கிக்கிறாங்க. வாசிங்க அந்த வசனத்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 13:11. கண்டேன், வலு சர்ப்பத்தை போல. தோற்றம் எப்படி இருந்துச்சு? தோற்றம் ஆட்டுக்குட்டி, பேச்சு வலு சர்ப்பம். சிஸ்டர் அண்ட் பிரதர், நீங்க எல்லாம் பாக்கியசாலி தெரியுமா? நீங்க கண்ணீரோட சொல்லணும், உங்க அன்பு பெரியது ஆண்டவரே. என்னதுங்க? படிச்சு காலேஜ் படிச்சு திருமணமாயி நல்ல ஃபேமிலியாயி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே, இது சீக்கிரம் என்ன தெரியுமா? நீங்க தொழுவத்துக்குள்ள இருந்ததுனாலதான். என்னதுங்க? தொழுவத்துக்குள் இருந்ததுனாலதான். வசனம் சொல்லுகிறது 10ஆம் அதிகாரத்துல, 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அந்நியனுக்கு பின் செல்லாமல். ஒரு வார்த்தை சொல்றேன், வெள்ளாடு வேற செம்மறியாடு வேற. என்னதுங்க? அதனாலதான் இயேசு சொன்னாரு, என்னை பின்பற்றுங்கள். செம்மறியாடு. வெள்ளாடு டீம் டீமா போகாது, எங்கெங்கெல்லாம் பச்சையா இருக்காங்க போயிட்டே இருக்கும், அது வெள்ளாடு. செம்மறியாடு கண்ட்ரோல்ல இருக்கும். அதான் இயேசுப்பா சொல்றாரு, என்னை பின்பற்றுங்கள், நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அப்போ வெள்ளாடு இஷ்டம் போல போயிடும், எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்யாது வெள்ளாடு. செம்மறியாடு அப்படி அல்ல, அது மேய்ப்பனுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். வெள்ளாடு நினைக்கிறதெல்லாம் செய்யும், நினைக்கிறதெல்லாம் செய்யும், நினைக்கிறதெல்லாம் மேயும். அப்போ டுடே நைட் கடைசியா அது போய் எங்க மாட்டுது தெரியுமா? கல்லங்கையில போய் மாட்டுது. நீங்க ராத்திரி சொல்ற தோற்றம் ஆட்டுக்குட்டி, பேச்சு சர்ப்பம். கிறிஸ்தவ ஜீவியம் இதனுடைய ஆரம்பத்தை விட முடிவு ரொம்ப முக்கியம். நாம் எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி முடிக்க போகிறோம் என்பதுதான் முக்கியம். இந்த செம்மறியாடு அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. என்னதுங்க? அதுக்கு தெரியுது. என்ன தெரியுதுன்னா, மேய்ப்பனுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும், மேய்ப்பனுக்கு கீழ்ப்படியணும். அந்த செம்மறியாட்டுக்கு தெரியுது, நான் யார். என்னதுங்க? நான் யார் அப்படின்னு அதுக்கு தெரியுது. அதனாலதான் மத்தேயு 25ல வெள்ளாடையும் செம்மறியாடையும் பிரிக்கிறாங்க. என்னதுங்க? ரெண்டா பிரிச்சிடறாங்க. செம்மறியாடு வலது பக்கம், வெள்ளாடு இடது பக்கம். வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இடத்துக்கு போங்கள். செம்மறியாடை பார்த்து சொல்ற ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு. ஆனா இன்னொரு ஆட்டை பார்த்து சொல்றாரு, புறம்பான இடம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரி நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், பரிசுத்த வேதாகமத்துல அவங்க தேவனால் பயன்படுத்தப்பட்டவங்க எல்லாம் தொழுவத்துக்குள்ள இருந்தாங்க, தேவனுடைய கரத்துக்குள்ள இருந்தாங்க. அதை அண்டர்லைன் பண்ணிடுங்க. நான் சொல்ற ஒரு வார்த்தை, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால். என்னதுங்க? கொஞ்சம் ஊழியம் தாகம் உள்ளவங்க உள்ள இருக்கிறீங்க, ஆத்துமா தாகம் உள்ளவங்க உள்ள இருக்கிறீங்க. எல்லாருக்கும் புரியுற மாதிரி சற்று பேச நான் பாடப்படுகிறேன். சொல்லுங்க, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால். கவனிங்க, மோசே தேவனுடைய சத்தத்தை கேட்டார். என்னதுங்க? நல்லா கவனிக்கணும். 80 வருஷம் பிரிப்பேர். என்னதுங்க?
40 years ஊழியம் மினிஸ்ட்ரி. கவனிக்கணும், அவருக்கு எந்த பார்ட் சொல்லுங்க, பார்ட் பகுதி சத்தத்தை கேட்டா பாதரட்சைகளை கலற்றி போடு, உன்னை நான் அனுப்புவேன் வந்துச்சா? அவருக்கு கொடுக்கப்பட்ட பார்ட்ட சத்தத்தை கேட்டு அந்த பார்ட்ட முடிச்சிட்டார். மோசையினுடைய ஊழியம் சத்தத்தை கேட்டு விடுதலை ஊழியம். யோசுவா மோசையின் மூலியமாக தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார், சுதந்திரிக்கிற ஊழியத்தை அந்த பார்ட்ட செஞ்சு முடிச்சிட்டார். அவங்க சத்தத்தை எப்படி கேட்கிறாங்க பாத்தீங்களா? இன்னொன்னு சொல்லட்டுங்களா, நல்ல இருதயத்தில் எழுதுங்க. அவங்க அந்தந்த பார்ட்டை கரெக்டா செஞ்சாங்க, அந்தந்த பகுதி நிறைவேற்றினாங்க, சத்தத்தை கேட்டுதான் நிறைவேற்றினாங்க. நிறைய சத்தம் இருந்துச்சு, என்னதுங்க? அவங்கள மோசையை சுத்தி நிறைய சத்தம் இருந்தது, யோசுவாவை சுத்தி நிறைய சத்தம் இருந்தது. எல்லா சத்தத்தையும் கேட்கல. தேவன் என்ன சொல்லுகிறார், தேவ மனிதன் என்ன சொல்லுகிறார். இன்னொன்னு சொன்னார் ஆண்டவர் மோசே கிட்ட, மோசே சொல்லுகிறதெல்லாம் எழுது அப்படின்னார் ஆண்டவர். என்னதுங்க? எழுத சொன்னார். நல்ல கவனிக்கணும், நல்ல கவனிக்கணும். பேரண்ட்ஸ் எல்லாம் கவனிக்கணும். வாலிபர்கள், ஊழியத்தாக உள்ளவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு வேர்டு வரும், கேட்ச் பண்ணுங்க. அதாவது மொர்தெகாய் அவருடைய பார்ட் வேற, எஸ்தருடைய பார்ட் வேற. நம்ம மொர்தெகாயினுடைய பார்ட் பிள்ளைய வளர்க்கிறது, மொர்தெகாயினுடைய பார்ட் அரண்மனையில கொண்டு போய் விடுறது. அரண்மனைக்கு போனாலும் அவ தகப்பனுடைய சத்தத்தை கேட்டான். தகப்பன் சொல்றாரு, உனக்கு இந்த ராணி போஸ்டிங் எதுக்கு தெரியுமா? தேவனுடைய சத்தத்தை கேட்டு, என் சத்தத்தை கேட்டு இந்த ஜனங்களை காப்பாத்த. புரிஞ்சுங்களா? இங்க இருக்கிற வாலிபர்களே, இந்த அப்பா அம்மா கொடுத்ததே ஏசப்பா உங்களை நேசிச்சதுனாலதான். புரிஞ்சுங்களா? அவங்க அந்தந்த பார்ட்ட கரெக்டா செஞ்சாங்க, பிரச்சனையே இல்லை, முடிவு நல்லா இருந்துச்சு. யார் யார் தேவ சத்தத்தை கேட்டு, வசனத்தின் சத்தத்தை கேட்டு, ஒரு மேய்ப்பனின் சத்தத்தை கேட்டு வாழ்றாங்களோ அவங்க முடிவு நல்லா இருக்கும். சில பேருடைய முடிவு நல்லா இல்லைன்னா அவங்க கேட்ட சத்தம் வேற சத்தம். அதான் சங்கீதத்தில் போட்டிருக்கல, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, பெண் மான்களை ஈனப்பண்ணும், அக்கினி ஜுவாலைகளை பிளந்தரும். சத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் பாடுகளின் மத்தியில தான் சத்தத்தை கேட்டார்கள். எதன் மத்தியில? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உலகத்தானுக்கு 1 மடங்கு சூடு, ஆவிக்குரியவனுக்கு 7 மடங்கு சூடு. உலகத்தானுக்கு சாதாரண ரதம், ஆனா கர்த்தருடைய பிள்ளையை பின்பு தொடர்வதற்கு பிரதான ரதத்தை கொண்டு வரலாம் பார்வோம். அப்ப யோவான் 10ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 5 வரையும் வாசிச்சீங்களே, இதுல போட்டிருக்கிற வார்த்தை சத்தம். அந்நியரை பின் செல்லவில்லை. யாரு? உங்க ஓட்டத்தின் முடிவு ஜெயமா இருக்கணும்னா எல்லா சத்தத்தையும் கேட்காதீங்க. சில பேர் சொல்றாங்க, சொந்தக்காரங்க கோச்சுப்பாங்களே, என்னதுங்க? அவங்க நரகத்துக்கு போனா நீங்க போவீங்களா? எதை கேட்கணுமோ அதை தான் கேட்கணும். எதை? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, யோவான் 10ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம், வேறு வழியாய். என்னதுங்க? வேறு வழினா என்னது? வேறு விதமான ஆலோசனை, வேதத்துக்கு புறமான புத்திமதி, வேதத்தில் சொல்லப்படாத ஆலோசனைகள், வேதத்தில் சொல்லப்படாத புத்திமதிகள். வேறு வழிக்கு மறுபடியும் ஒரு ஆன்சர் கொடுக்கிறேன். வேறு வழி ஏற்கனவே சொன்ன வேர்டு தான். மற்ற புஸ்தகங்கள் எல்லாம் மண்ணுக்காக, பெண்ணுக்காக, பொண்ணுக்காக, இது மனிதனுக்காக.
எது புரிஞ்சுது சொல்லுங்க. வேறு வழியாய். குட் ஐடியா வேற, காட் ஐடியா வேற. என்ன பிரதர் புரிஞ்சுதா? என்ன ஐடியா? தமிழ்ல என்ன சொல்றது? நல்ல ஆலோசனை வேற, தேவ ஆலோசனை வேற. அனுபவசாலிகள் எடுக்கிற முடிவுக்கும் தேவனோடு நடக்கிறவர்கள் எடுக்கிற முடிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. நிறைய வித்தியாசம் இருக்கு. அதான் வேறு வழியாய். என்னதுங்க? ஒரு அப்போஸ்தலன் பவுல் கப்பல்ல பிரயாணம் பண்றாரு, சொல்றாரு இப்ப டிராவல் பண்ண வேணான்றார். கப்பல் கேப்டன் சொல்றான் டிராவல் பண்ணலான்றான். எத்தனை புரியுது? கப்பல் கேப்டன் பவுல இந்த அப்போஸ்தலனை ஒரு தேவ மனுஷனாவே மதிக்கல. தேவ மனுஷனாவே அவன் ஆலோசனை திறமை, இவருடைய ஆலோசனை பரலோகத்தின் ஞானம். புரிஞ்சுச்சுங்களாமா? இப்ப கடைசியில் ஆண்டவர் சொன்னா, பவுல் மூலியமா கர்த்தர் சொன்னாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். சொல்லுங்க. வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வேறு வழினா என்னது? சபையில ஒரு உபதேசத்தை சொல்லி வீட்டுக்கு அனுப்புனா வீட்டுல போய் மாத்திடுறது, அதுதான் வேறு வழி. வேறு வழி. சாகர வரைக்கும் ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பன், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே பரிசுத்தாவி, ஒரே பரலோகம். குடும்பங்கள் பாழா போனதுக்கு காரணம் ஸ்திரத்தன்மை இல்லை, ஸ்டெடி மைண்ட் இல்லை. ஏன் குடும்பங்கள் ஸ்திரத்தன்மை இல்லைன்னா இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி. என்னதுங்க? அதான் போட்டிருக்கு வேறு வழியா ஏறுகிறவன். என்னதுங்க? இவங்க யார், எப்படி இருப்பாங்க? வேறு வழியா வருவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? வேறு வழியாய் வருகிறவர்கள். படிச்ச வசனம் கொஞ்சம் உங்களுக்கு பாயிண்ட் புதுசா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1ல எழுதிடுங்க. மேத்யூ சாப்டர் 7 verse 15. 7:15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கவனிக்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் நல்லா கவனிக்கணும். தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் கொண்டு வந்ததின் நோக்கமே என்ன தெரியுமா? தேவன் மனிதனோட பேச ஆசைப்பட்டார். என்னதுங்க? கவனமா பின்னாடி வந்தீங்கன்னா தான் யோவான் புரியும். தேவன் மனிதனோட பேச ஆசைப்பட்டார், பாரப்பட்டார். ஆனா மனுஷன் சொன்னா, மோசே ஃபாஸ்டிங் எடுத்துட்டு கீழே இறங்குறாரு, ஆண்டவர் எங்களோட பேச வேண்டாம். சொன்னது யாரு? ஆண்டவர் எங்களோட அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க சொன்னதுனால தரமான தீர்க்கதரிசிகளை ஏற்பாடு பண்ண. அது குவாலிட்டி, அது வேற. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுடைய வேலை என்னன்னா, வேறு வழியாய் வருகிறவர்கள். நல்ல நல்ல தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, குட் ப்ராஃபட், அவங்கள பத்தி நான் பேசல. கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, வேறு வழியா எப்படி வராங்கன்னா, ஓவர் அட்வான்டேஜ். என்னதுங்க? ஓவர் அட்வான்டேஜ். வேதத்தின்படி தீர்க்க தரிசனம் தான் கர்த்தருடைய பிள்ளைகளை தேடி வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனத்தை தேடி போல. இதான் உண்மை. நான் ரோமன் கேத்தலிக்ல இருந்தேன். பெந்தேகோஸ்து பிடிக்காது, பைபிள்லாம் பிடிக்காது. ஆனா ஆண்டவர் என்னை தேடி வந்தார். ப்ராஃபஸி என்னை தேடி வந்தது. நான் ப்ராஃபஸியை தேடி போல, ப்ராஃபஸி என்னை தேடி வந்துச்சு. அப்ப கள்ள தீர்க்கதரிசிகள் யார் தெரியுங்களா? ஓவர் அட்வான்டேஜ். என்னதுங்க? ஓவர் அட்வான்டேஜ்னா என்ன?
மெய்ப்பனை விட ஒரு படி மேல பாசம் காட்டுவாங்க. இந்த கள்ள தீர்க்கதரிசனுடைய வேலை என்னன்னா, சாப்பிடும் போது ஊர்காவை தொட்டுக்கிறோம்ல, அந்த மாதிரி ஆண்டவர் சொன்னார் தொட்டுப்பாங்க ஊர்கா மாதிரி. என்னதுங்க? ஒருத்தர் சொன்னாரு, உன் சோபாக்கியில சூனியம் இருக்குன்னா. என்னதுங்க? அந்த அம்மா வயசான அம்மா தெளிவா இருந்தது. தலைமையில யார் சொன்னானோ அவன் தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணிச்சு, கீழே விழுந்துட்டான், படுத்துட்டு விழுந்துட்டான். சத்தமே காணுமே. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவாலோடு. நாம் ஆண்டவரை பார்க்கலாம், ஆண்டவர் பேய பார்த்துப்பாரு. கரெக்டா தப்பா? கரெக்டா தப்பான்னு கேட்டேன் பிரதர். நான் அவரை பார்த்துப்பேன் சொல்லுங்க. நான் சாம்பலையா சொல்லுங்க. நான் இயேசுவை பார்ப்பேன், இயேசு பேயை பார்த்துப்பார். நல்லா சொன்னீங்க, சூப்பர் சூப்பர். பேய் ஓட்டுவதே ஊழியம் அல்ல, அது ஊழியங்களில் ஒன்று. கரெக்டா தப்பா பிரதர்? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துருவாங்க. இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் சபைக்குள்ள இருக்க மாட்டாங்க, ஒரு மெய்ப்பனுக்கு கீழே இருக்க மாட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, தீர்க்கதரிசிகள் இங்கிலீஷ் ஃபார் இன், சபைக்குள்ளே. சுவிசேஷகர்கள் தீர்க்கதரிசிகள் இன் ஃபார், சபைக்குள்ளே. என்னது? சபையின் மூலமாக. அப்ப இவங்க யார் தெரியுங்களா? வேறு வழியாய் வருகிறவர்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் யார் தெரியுமா? பாஸ்டர் செய்ய வேண்டியதை அவங்க செய்வாங்க. பாஸ்டர் செய்ய வேண்டியதை அவங்க செய்வாங்க. இதுதான் கள்ள தீர்க்கதரிசிகள். துணிகரமாய் வீட்டுக்குள்ள வந்து துணிகரமா பேசுவாங்க. இந்த ராத்திரி நேரத்தில் சொல்றேன், வேறு வழியாய் வருகிற ஆவிகள் உண்டு. யார் ஒருவர் சபைக்கு அடங்கி இல்லையோ, யார் ஒருவர் மந்தைக்குள் இல்லையோ, அவங்க வீட்டுக்குள்ள வேறு வழியாய் ஆள் ஏறி வருவாங்க. பாரத்தோட பேசுறேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். ஸ்ட்ரைட் வே, நேர் வழி. என்னதுங்க? உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், நீங்க வேதத்தோட சபையோட ஆண்டவரோட இருந்தா எல்லாமே பர்ஃபெக்ட்டா ஆண்டவர் நடத்துவார். புரிஞ்சுச்சீங்களாமா? வாலிப தங்கச்சி, தம்பி, இந்த சபைக்குள்ள உன கர்த்தரே கொண்டு வந்திருக்கிறார். தயவு செய்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வேறு வழியாய், என்னதுங்க? வேறு வழியாய் வருகிறவன். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் கிட்ட சொல்லாத, பாஸ்டருக்கு தெரிய வேணாம். உடனே உஷாராயிரணும். ரெட் லைன். என்னதுங்க? ரெட் லைன், ரெட் லைன் அப்படின்னு சொல்லிடணும். சில பேர் பயந்துடுறாங்க, ஐயோ ஏதாவது சபிச்சிருவாரு. காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. புரியுற மாதிரி சொல்றேன். இயேசுவுக்கு கீழ்ப்படிச்சு வசனத்துக்கு பயந்து மந்தையில் இருக்கிறவன வேற ஒரு ஆள் சபிச்சா அது பலிக்காது. வேதம் சொல்லுது, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. புரியுதுங்களா? ஏசப்பா உங்களோட இருந்தாருன்னா 1000 மந்திரவாதிகள் வந்தாலும் உன்னை தொடர். தலைவலிச்சா பிசாசு. என்னதுங்க? வெயில்ல நல்லா போயிட்டு வந்து லசி குடிச்சிட்டு தலை குளிச்சுட்டு தூங்கிட்டா தான் வரும், இரும்பல் வரும், சளி பிடிக்கும். பிசாசு போ அப்படின்ற. வேதத்தின்படி சொல்ற, வேதத்தை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா பிசாசு ஆண்டவருக்கு முன்னாடி தைரியமா நிக்கல, அவன் பயந்து ஓடினான். உணர்றது பரிசுத்த ஆவி, உணர்றது வசனம். பேசுறதோ பேய் பிசாசு வேண்டாம்.
பகலெல்லாம் பேய பேசினா தூக்கத்துல பேய் தான் வரும். அமுக்குது பாஸ்டர். ராத்திரி நாடகத்தை பார்த்து தூங்குனா உன்னை அமுக்கும். அதான் ராத்திரில கத்தியெல்லாம் வச்சு தூங்குறான். செருப்பு, கத்தி, தகடு, அதெல்லாம் பிசாசு பயப்படாது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும் அவரை ஜெயித்தார்கள். கைகளை தட்டி Praise the Lord. Hallelujah. ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். 8ஆம் வசனம் 10:8 யோவான். செவி கொடுக்கவில்லை. 10ஆம் வசனம், திருடன் திருடவும் வரான், நானோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். திருடன் வேதத்தை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா ரகசியத்தை சொல்றேன், திருடன் திருடனா வர மாட்டான். திருடன் வந்தா அதில் கண்டுபிடிச்சிருவீங்களே. வந்தா என்ன பண்ணுவீங்க? கட்டி போட்டுருவீங்களே தூண்ல. சில வீட்டை திருடன் வந்து திருடிட்டு முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுட்டு போயிருக்கிறான். நியூஸ்ல போடுறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட திருடனா இருக்கிறான். ஆனா வசனம் போட்டிருக்கு, திருடன் திருடவும் இப்ப எப்படி திருடன் கண்டுபிடிக்கலாம்? அதாவது இது சர்ப்ப குட்டியா, இது சர்ப்பத்தின் குட்டியா, இது ஆட்டுக்குட்டியா, எப்படி கண்டுபிடிக்கலாம்? வாசிங்க அந்த வசனத்தை. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கண்டு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற 36ஆம் வசனம். கண்டு இதோ கேட்டு ஒரு ரகசியம் சொல்ல போறேன். படிச்ச வசனம் தான். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்ற. ஏசப்பா வராரு. ஏசப்பா பக்கத்துல யார் யார் இருக்கிறா? மத்தேயு 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? 6ஆம் வசனம் இருந்து வாசிங்க. 5ஆம் வசனம், நகரத்தா அண்டர்லைன், தேசத்தா அனைவரும் அண்டர்லைன், சுற்றுப்புறத்தா என்ன போட்டிருக்கு? சுற்றுப்புறத்தா, நகரத்தா, தேசத்தா. ஏன் இதை படிக்க வைக்கிறேன் தெரியுமா? அப்பதான் யோவான் 1:29-36 புரியும். ஏசப்பா வராரு. அவர் சுத்தி ஒரு கூட்டம் இருந்தது. கவனிக்கலாம். யோவான் இருக்கிறார், ஒரு திரள் கூட்டம் அங்க இருந்தது. ஆனா அந்த கூட்டத்திலேயே யோவான் கண்டுபிடிக்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய. ஏசப்பா எல்லாரோட பேசிட்டு இருக்கிறார். 12 பேரோட பேசிட்டு இருக்கிறார். பேசிட்டு இருக்கும் போது யூதாசம் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், பாம்பு குட்டின்ட்டு. எது வசனம் தெரியும்? உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். நிறைய பேர் இருந்தாங்க, 12 பேர் இருந்தாங்க. அந்த 12 பேர்லயும் ஒரு குட்டி ஒரு அசுத்தமான காரியத்தை ஏசப்பா கண்டுபிடிச்சிட்டார். ஏன் இது நடக்குதுன்னா, சில பேர் சொல்றாங்க, நல்லா கவனிக்கணும். உலக பிரகாரமா நிறைய படிச்சா அது உலக அறிவுக்கு பயன்படும். ஆனா வாழ்க்கையை கட்டி எழுப்ப, ஜெயமாய் வாழ, திருடகிட்ட தப்பிக்கிறதுக்கு உலக படிப்பு உதவாது. திருடகிட்ட தப்பிக்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொன்ன வழிமுறை என்ன தெரியுமா? நானே நல்ல மேய்ப்பேன், என்கிட்ட இரு, நான் உன்னை காப்பாற்றுவேன்ற.
அப்போ எது திருடன் எது பாம்பு குட்டி அப்படின்னு நமக்கு தெரியணும்னு வைங்களேன், அதுக்கு பைபிள் ஆவியானவர் ஒரு வசனம் எழுதி வச்சிருக்கிறார். வாசிங்க அந்த வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்க கேட்போம். ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்னதென்று இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, அண்டர்லைன், என்னதுங்க? இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. இரண்டாம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு யார் ஒருவர், பிரபஞ்சம் பிரபஞ்சம் அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி, சொந்தக்காரனுக்கு ஏத்த மாதிரி, நண்பனுக்கு ஏத்த மாதிரி, உலகத்தானுக்கு ஏற்ற மாதிரி, பிரபஞ்சத்துக்கு ஏத்த மாதிரி ஒருத்தன் வாழ்றானா அவன் ஆபத்துல இருந்து யாரும் காப்பாற்ற முடியாது. பிரபஞ்சம் என்னதுங்க? அப்படின்னு என்ன மீனிங்? பிரபஞ்சம். யூதாஸ் காலையில ரபி அப்படின்னு சொன்னான், என்னதுங்க? மாலையிலே அவன் ஐக்கியம் வேற இடத்துல இருந்துச்சு, அதான் பிரபஞ்சம். என்னதுங்க? அந்த வார்த்தையை வாசிக்கலாமா? இன்னொரு வார்த்தை. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு ஸ்திரீயோட சிநேகமா இருந்தான். போட்டிருக்கீங்களா? 16:4 நியாயாதிபதிகள். ஒரு ஸ்திரீயோட, இங்க பாருங்க, 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 15-18 வாசிங்க. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவனே உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க. அதாவது நன்றி பிரதர், அந்த முதல் வரி தான். அவன் மிகவும் கர்த்தரை நோக்கி. இது என்ன அர்த்தம் தெரியுமா? மற்ற நேரத்துல ஆண்டவரை தேட மாட்டேன், எனக்கு தேவையா இருக்கும் போது அவர்கிட்ட வருவேன். புரியுதுங்களா? சில பேர் தொழுவத்துக்குள்ள பாத்தீங்கன்னா போயிட்டு 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 வருவாங்க, இருக்க மாட்டாங்க. இந்த சிம்சோன் யாருன்னா போயிட்டு போயிட்டு வருவேன், தேவைக்காக ஆண்டவர்கிட்ட வந்தான். தமிழ்ல என்ன போட்டிருக்கு? அவன் மிகவும் தாகம் அடைந்து. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை வச்சு நான் பேசுறேன், வசனமா பேசுறேன். உன் காரியத்துல என் கை இருக்கணும்னு நினைக்கிற, உன் காரியத்துல, ஆனா என் விஷயத்துல நீ இல்லையே. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கொழுத்த இருதயம். என்னதுங்க? இன்னைக்கு காலையில் 78ஆம் சங்கீதத்தை நான் வாசிக்கும் போது அண்டர்லைன் பண்ணேன். அதுல வருது அந்த வேர்டு கொழுத்த. கொழுத்துன்னு வரும். டுடே நைட் நான் சொல்லுகிற வார்த்தை பிரபஞ்சம். என்னதுங்க? பிரபஞ்சத்திற்கு ஏற்ற வேஷம். பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனா போட்டிருக்கு 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு ஸ்திரீயோட சிநேகமா இருந்தா. சிஸ்டர் அண்ட் பிரதர், கவனிக்கணும். உலகம் நம்மை அரங்கத்தில் பார்க்கிறது, பரலோகம் நம்மை அந்தரங்கத்தில் பார்க்கிறது. என்னதுங்க? உலகம் நம்மை ஏன் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறாங்க அப்படின்னா, ஏன் தொழுவத்துக்குள்ள இருக்க முடியல, ஏன் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க முடியல அப்படின்னா நான் ஆன்சர் தரேன். ஆன்சர்,
தேவன் கொடுத்ததுல திருப்தி இல்லை. என்னதுங்க? ஏன் வேற காரியத்தில் ஈடுபடுறாங்க, ஏன் வேற காரியத்தில் போறாங்க அப்படின்னா தேவன் கொடுத்ததுல திருப்தி இல்லை. அந்தகாரம் சொல்லுங்க, சங்காரத்துக்காக சொல்லுங்க, சங்காரத்துக்காக நியமிக்கப்பட்ட அந்தகாரம். இவர் யாரோட ஐக்கியம் வைக்கிறாரு? இந்த லாங்குவேஜ்ல சொல்லுங்க, சங்காரத்துக்காக நியமிக்கப்பட்ட ஒரு அந்தகாரத்தோட கூட்டு வைக்கிறார். புரியுது? யார் தெரியுமா? இங்க பாருங்க, 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 16 and 5. பெலிஸ்தரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசுக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த 5ஆம் வசனம், 5ஆம் வசனத்துக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், எழுதுற பழக்கம் உள்ளவர் எழுதி கொள்ளலாம். கவனிக்கணும். தேவனுடைய சத்தத்தை கேட்டு, அப்பா அம்மாவுடைய சத்தத்தை கேட்டு சரியாய் நடக்க வேண்டியவன் வேற ஒரு சத்தத்தை கேட்கிறான். அதுக்கு பெயர் இப்பிரபஞ்சத்தின் சத்தம். என்னதுமா? அவடத்திற்கு ஒரு பெலிஸ்தரை அதிகாரிகள் போய், மறுபடியும் சொல்றேன், அண்டர்லைன் பண்ணிடுங்க, பெலிஸ்தியர். என்னதுங்க? இவங்க மேல ஆண்டவருடைய கோபம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? இந்த பெலிஸ்தர் யார் தெரியுமா? சங்காரத்துக்காக நியமிக்கப்பட்டவர்கள். என்னதுங்க? சொல்லுங்க, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. சங்காரத்துக்காக நியமிக்கப்பட்ட ஒரு அந்தகாரத்தோடு சமரசம். அந்தகாரம் எப்பவுமே அசிங்கமா இருக்காது, நல்லா தான் இருக்கும். புரியுதாமா? அந்தகாரம் அசிங்கமா தெரியாது, கிளீனா தெரியும். ஆனா அது அந்தகாரம். அது அழகா பேசுது. தமிழ்ல என்னமா போட்டுக்குது? 5ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம், நயம் பண்ணுகிற ஆவி. என்னதுங்க? இந்த வேறு வழியாய் ஆவி உள்ள போத வீட்டுக்குள்ள அது நயம் பண்ணுகிற ஆவி. யானைய பூனையாக்கி, பூனைய வாயிலே வட சொல்ற கூட்டாங்க. கேர்ஃபுல், ரொம்ப கவனமா இருக்கணும். கதவை தட்டும் போதே திறக்கிறீங்களே, ஏன் பிரைஸ் எல்லாம் எதுக்கு வந்தீங்கன்னா? சும்மா வந்தேன். என்னதுங்க? அப்ப சும்மா இருக்கிறவங்க வேலை இல்லை, கதவை சாத்திக்கணும். அந்த தைரியம் இருக்குதா? சத்தமே காணுமே. 5ஆம் வசனம் எழுதிக்கங்க, தமிழ்ல சொல்றேன். 5ஆம் வசனம், சத்துரு சபையை எதிர்ப்பதில்லை, சத்துரு மந்தையை எதிர்ப்பதில்லை, மந்தையோடு சேர்ந்து கொள்ளுகிறோம். என்னதுங்க? சத்துரு சபையை எதிர்ப்பதில்லை, சபையோட சேர்ந்து கொள்ளுகிறான். பக்கத்து வீட்டு அக்கா மீன் குழம்பு கேட்டா கொடுங்க, ஆனா எதுக்காக கேட்டதுன்னு கேட்டு கொடுங்க, மனசுல ஜெபம் பண்ணி. சத்தமே காணுமே சகோதரிகள். பக்கத்து வீட்டு பிரதர் 10 நிமிஷம் வீட்டுக்குள்ள வந்துட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னு வைங்களேன், உள்ள ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஆண்டவரை கூப்பிடுறாங்க? போகாதீங்க. நோ. பிரதர்ஸ் ஒய்ஃபோட போங்க, சிஸ்டர் ஹஸ்பண்டோட போங்க. சத்தமே காணுமே. கையை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. இந்த பக்கம் நான் கேட்கிறேன், இந்த பக்கம் கேட்கிறேன். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா இவர் தான் எனக்கு கணவரா வரணும்ன்ற கை வைத்து காட்டுங்க. ஆண்டவரே, இந்த சப்ஜெக்டுக்கே நான் வரலப்பா, விட்டுறேன். 16:5 அவனிடத்துக்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய்
நயம் பண்ணி. மகாபலம் எதிராலே உண்டாயிற்று. கவனிக்கணும். ஏன் குடும்பங்கள் வஞ்சிக்கப்படுது தெரியுமா? இதுல இருந்து பேசுறேன். சிம்சோன் அப்பா அம்மாவை விட்டுட்டான். சிம்சோன் ஆசாரியனை விட்டுட்டான். சிம்சோன் தேவனோட உறவை விட்டுட்டான். புரியுற மாதிரி சொல்லணுமா? சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. தேட வேண்டியவரை தேடாவிட்டால் தேடக்கூடாதவைகள் தேடி வரும். என்னதுங்க? கெட்ட கெட்ட கனவா வருது பாஸ்டர், அப்புறம் குடும்பம் பிரிது பாஸ்டர், சமாதானம் இல்ல பாஸ்டர். செய்ய வேண்டியதை சரியா செய்யலைன்னா செய்யக்கூடாத நீங்க செஞ்சிருவீங்க. செய்ய வேண்டியதை கணவன் மனைவியோடு சேர்ந்து ஜெபிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வேற ஒரு காரியம் வந்துடும். குடும்பமா சபைக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்ல, தொழுவத்துக்குள்ள வர எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள வந்துடும். வேத சத்தியம் இதெல்லாம். யார் ஒருவர் தனியாவே இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ இட்ஸ் வெரி டேஞ்சர். புரியுதுங்களாமா? வாலிப தம்பி பிள்ளைகளே, இந்த பேரண்ட்ஸ் கர்த்தரால் தந்தவர்கள். உங்கள் மேய்ப்பர் வந்தவர் அல்ல, தேவனால் தந்தவர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரோமர் 1 வீட்டுல போய் வாசிங்க. என்னதுங்க? ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார்னு வரும். என்னதுங்க? ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார்னு வரும். வேறு வழியாய் வருகிறவன். என்னதுங்க? நல்லா கவனிக்கணும். யாக்கோப்பு 5:17 சீக்கிரம் வாசிங்க. இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினா 19 சகோதரரே சத்தியத்தை விட்டு விலகி சகோதரரே என்ன சொல்றாரு? சகோதரரே உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி, எங்க மனைவி அழுவுது, ஐயோ கணவர் விலகிட்டாரு, கணவர் அழுவுறாரு, குடும்பம் விலகிடுச்சு, பிள்ளைகள் விலகிடுச்சு. ஏன் விலகினாங்கன்னா சத்தியத்தை விட்டு விலகிட்டாங்க, இயேசுவை விட்டு விலகிட்டாங்க. இயேசு தான் என்டர்டைன்மெண்ட். சொல்லுங்க, தமிழ்ல என்னமா சொல்லுவீங்க? இயேசு என் பொழுதுபோக்கு. என்னதுங்க? நடந்தாலும் இயேசு, எந்த சூழ்நிலையிலும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நடந்தாலும் படுத்திருந்தாலும் நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என்னதுங்க? நடந்தாலும். எபிரேயர் என்ன சொல்றாரு? நம்மை சுற்றி நம்ம நெருங்கி இருக்கிற பாவம். ஒரு பக்கம் பாவம் நெருங்கி இருக்குது, ஒரு பக்கம் ஆண்டவர் சொல்றாரு நான் வேணுமான்னு கேட்கிறார். புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்கிறார் நான் சூழ்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவன் மனுஷன் சொல்றான் நேரம் இல்லைன்றான். அப்ப என்ன வந்துருது? எபிரேயர் 12:1 அப்படின்னா போட்டு நம்மை சுற்றி வாசிங்க அந்த வசனம். ஆகையால் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. வாலிபனும் கவனமா இருக்கணும், வயசானவங்களும் கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? சொல்லுங்க, வேறு வழியாய். எப்படி வரான்றத ரெண்டு விஷயம் சொல்ல போறேன். எதிர்ப்புல விழுறவன் இருக்கிறான், ஈர்ப்புல விழுறவன் இருக்கிறான். என்னதுங்க? எதிர்ப்பு வேற, ஈர்ப்பு வேற. சில பேர் ஈர்ப்புல விழ மாட்டான், எதிர்ப்புல விழுந்துடுறான். சில பேர் எதிர்ப்புல விழல,
ஈர்ப்புல விழுந்துட்டாங்க. அப்போ நீங்க கேட்கலாம், பாஸ்டர் என் ஓட்டத்தை ஜெயமா முடிக்கணும், அடுத்த தலைமுறைக்கு இப்ப இருக்கிற கிருபைய அபிஷேகத்தை நான் பாஸ் பண்ணணும் பாஸ்டர், நான் என்ன பாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விலக்கப்பட்டவைகளுக்கு விலகிரு. என்னங்க விலக்கப்பட்டவைகளுக்கு பைபிள்ல போட்டிருக்கு. எங்க போனோம், யாரோட போனோம், எப்படி போனோம் தெளிவா போட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே. நம்ம காலத்துல பைபிள் இருக்கு, ஆபிரகாமின் காலத்துல எழுத்து வடிவம், ஆனா லா என்னதுங்க, அதாவது வாயில சொன்னார் கட்டளைகள். என்னதுங்க, ஈசாக்கு கிட்ட சொல்றாரு ஆண்டவரே, உன் அப்பன் கிட்ட, உன் அப்பன் ஆபிரகாம் என் கட்டளைகள் என் பிரமாணங்களை கீழ்ப்படிந்து நடந்தோம். மோசே கிட்ட எழுதப்பட்ட பிரமாணம், ஆபிரகாம் கிட்ட சொல்லப்பட்ட பிரமாணம். ஆபிரகாம் கிட்ட சொன்னாரா வாயில? வாயில சொன்னாரு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எதிர்ப்பு ஈர்ப்பு. என்னதுங்க, இந்த எதிர்ப்பு ஈர்ப்ப நீங்க மேற்கொள்ளணும்னா கவனிக்கலாம். அருமையா வசனம் உங்களுக்குள்ள இருக்கணும். என்ன இருக்கணும்? அது இருந்தாதான், அதாவது புரியுற மாதிரி சொல்றேன், தாவீது சவுலுக்கு விரோதமா எழும்பி சால்வையை கட் பண்ணார். உள்ள சத்தம் கேட்டுதா? சொல்லுங்க. ரெட் லைட் எரிஞ்சதுன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் பிரதர். என்ன எரிஞ்சது? ஆனா அதே சவுலே யார்? தாவீதுக்கு விரோதமா உள்ள சத்தம் கேட்கல. அங்க சத்தம் கேட்டுச்சு, இங்க சத்தம் கேட்கல. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஐயோ பெரியவங்களை மரியாதை இல்லாத பேசிட்டோமே, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கலையே அப்படின்னு உணர்வு வந்தா அது தப்பிச்ச. ஐயோ அவங்களை காயப்படுத்திட்டோமே, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய கொடுக்கலையே, ஐயோ ஆராதனைக்கு போலையே, நேரம் ஆயிடுச்சே, ஐயோ இன்னைக்கு வேதம் வாசிக்கலையே, இன்னைக்கு ஜெபிக்கலையே, அந்த உணர்வு வந்தா நீ தப்பிச்சேன்னு அர்த்தம். அந்த உணர்வு வரல, கதை கந்தல். சென்னை லாங்குவேஜ். கையை உயர்த்தி, எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி, எனக்கு உணர்வை தாரும். சொல்லுங்க, வேறு வழியாய், வேறு வழியாய். சபையை பாழாக்குறதுக்கு, விசுவாசிகளை பாழாக்குறதுக்கு பிசாசு ஸ்ட்ரைட் வழியா வரல, வேறு வழியாய் வரும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இருதயத்தில் எழுதுங்க, பிரயோஜனமா இருக்கும். நோட்லயும் எழுதுங்க. வஞ்சிக்கப்பட்டவன் எல்லாம் பிசாசுக்கு ரொம்ப நேரம் கொடுத்தவன் அல்ல, கொஞ்ச நேரம் கொடுத்தவன். என்னது பிரதர்? வஞ்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ரொம்ப நேரம் கொடுத்தவங்க இல்ல, கொஞ்ச நேரம் தான். 10 நிமிஷம் கொடுத்தாங்க, லைஃப் போச்சு. பைபிள் ஆராய்ஞ்சு பாருங்க, ஏசப்பா பிசாசுகிட்ட ரொம்ப பேசல, அப்பாலே போ. சொல்லுங்க, வேறு வழியாய். அம்மா, தம்பி, சிஸ்டர், சபையில் இருக்கும்போது, மந்தைக்குள் இருக்கும்போது, இங்கிருந்து உன்னை கர்த்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போற. சரிங்களா? கவனிக்கிறீங்களா? இப்ப என்ன நடக்குதுன்னா, வேறு வழியாய் சில காரியங்கள் வரும். என்னதுங்க? அதை யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டார். என்னதுங்க? இந்த வார்த்தை இருதயத்தில் எழுதுங்க, தயவுசெய்து பிரயோஜனமா இருக்கும். வேறு வழியாய். சொல்லுங்க. இதுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். போர்த்திபாருடைய மனைவி யோசேப்பை பார்க்க வந்தால் மனம் திரும்பி வந்தவள் அல்ல, யோசேப்போடு இருக்கும்படி வந்தாள். பிரதர், தம்பி, என்ன பிரதர்? எப்படி வந்தா?
அவர் ஒரு தேவ மனுஷன். போர்த்திபார் யோசேப்போட பழகினாரு. அவர் பழகினது வேற, அவன் மனைவி பழகினது வேற. புரிஞ்சுச்சீங்களா? ஆவிகளை பகுத்தறிந்தார். யாரு? அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இவள் மனம் திரும்பி வந்தவள் அல்ல, உண்மையாய் பேச வருகிறவர் அல்ல, என்னோடு இருக்கும்படி வந்தவர். அந்த இடத்தை விட்டு ஓடிட்டார். சொல்லுங்க, வேறு வழியாய். அதுக்கு இன்னொரு விஷயம் தர, அதே இன்னொரு பாயிண்ட் தர. எல்லாம் கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க. யோசேப்பு எல்லாருக்கும் ஆலோசனை சொன்னாரு. யோசேப்பு ராஜாவுக்கு ஆலோசனை சொன்னாரு, ராஜாவுக்கே வியாக்கியானம் பண்ணாரு. யாருக்கு வியாக்கியானம் பண்ணல? போர்த்திபாரி மனைவி. எல்லாருக்கும் ஆலோசனை சொல்ல வேண்டியவர், சொல்லக்கூடியவர், அவளுக்கு என்ன சொல்ல? ஆலோசனை சொல்ல காஷன் சொன்னார். காஷன் என்னதுங்க? எச்சரிக்கை. என் தேவன் என்ன பார்க்கிறார். காஷன் தான் சொன்னார். எச்சரிக்கை, என் தேவன் என்ன பார்க்கிறாருன்னார். இந்த பாவம் செய்யாத, இதெல்லாம் தப்புன்னு சொன்னாரா? என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்கு புத்திமதி சொல்லணுமோ அவளுதான் சொல்லணும். சில பேர் எல்லாருக்கும் புத்திமதி சொல்றேன்னு சொல்லிட்டு பாவத்துல போய் மாட்டிக்கிட்டான். ஒரு கணவன் பெண்ணுக்கு புத்திமதி சொல்லணும்னா மனைவி பக்கத்துல வச்சுக்கோ, வேண்டாம் வேற மாதிரி சொல்லிடுவாங்க. மனைவி கணவரை தனி அனுப்பாதீங்க, குடும்பமா போங்க, ஐக்கியப்பட்டு போங்க. ஏன்னா பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போ. அதுக்குன்னு சந்தேக பார்வை வந்துடக்கூடாது. அதுல கவனமா இருக்கும். என்ன பார்வை? ஒரு சந்தேக குடும்பத்தை பத்தி ஒண்ணு சொல்றேன், கவனிக்கிறீங்களா? அவ சந்தேக பிராணி. என்னதுங்க? அவன் கடைக்கு போனான். எங்க போனான்? டீ கடை. என்ன கடை? இவன் கடைக்கு, அவ பாஸுக்கு டிரைவர். அவன் என்னதுங்க? பாஸ் பக்கத்துல அப்பாவோட போன் பண்ணி எங்க இருக்கிற எங்க கேட்டுனே இருப்பா. இவனுக்கு என்ன பண்ணிட்டா, பாஸ் இல்ல நேரமா டீ குடிக்கணும்னு ஒரு இது ஆசை வந்துருச்சு. என்னதுங்க? சரி, பாஸ்டர் தான் இல்லையே, வெளியே போயிருக்கிறாரு, டீ குடிக்க போனான் பாருங்க. இவன் டீ கடையில போய் நிக்கவும், மனைவி போன் பண்ணவும், மனைவி ஆன் பண்ணவும், பக்கத்தில் இருக்கிற குழந்தை அழவும். எதுவும் புரிஞ்சதுன்னு தெரியல. டீ கடைக்கு போனா யார் போன் பண்றா? பக்கத்துல ஏதோ ஒரு குழந்தை, கடைக்கு வந்த குழந்தை அப்பா இன்னொரு அப்பாவோட அழுது அழுது. மனைவி போன் பண்ற, ஆன் பண்ணிட்டான். எங்க இருக்கிற? டீ கடையில இருக்கிற. அவ கேக்குறா, குழந்தை அழுது. குழந்தை டைவர்ஸ். இது வேற ஆவி. என்னதுங்க? நீ நைட்ஸ் உங்களை பார்த்து சொல்றேன், சொல்ல வேண்டிய உங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. ஏசப்பா சொன்னாரு, பன்றிக்கல் முன் முத்துக்களை போடாதே. அது முத்துன்னு அதுக்கு தெரியாது, அது உபதேசம் அதுக்கு தெரியாது, அதுக்கு வசனம் தெரியாது. உங்களுக்கு ஒரு ஆவியின் வரம் என்ன தெரியுமா இருக்கணும்? வேற வழியா வரவன் யாரு? நேர் வழியாய் வருகிறவன் யார்? ஸ்கூல்ல காலேஜ்ல அப்பா அம்மா சொன்ன ஆலோசனைக்கு எதிரடையா உன் தோழி ஆலோசனை சொன்னா அது வேறு வழியா வர ஆவி. இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். இயேசு சொன்னார், கைகளை தட்டி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். முடிந்தவர்கள் முழங்கால் பண்ணிடலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே. அப்பா அம்மாலாம் சொல்லுங்க, அப்பா அம்மாலாம் சொல்லுங்க. முடிஞ்ச முழங்கால் போடுங்க, முடியாதவங்க உட்கார்ந்து கொள்ளலாம். அப்பா அம்மாலாம் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய கரத்துல 2 தலைமுறையை கொடுத்திருக்கிறீங்கப்பா. என் பையனை கொடுத்திருக்கிறீங்க, என் பொண்ணை கொடுத்திருக்கிறீங்க. அடுத்தது பேரப்புள்ள வரப்போறான், 2வது தலைமுறை. சொல்லுங்க, இந்த தலைமுறையில ஆண்டவரே சரியா குடும்பத்தை நடத்தணும்,
இன்னைக்கு தகப்பன் சரியா நடக்கும் போதுதான் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். உன் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, உன் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது, உன் பேர பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னா இன்னைக்கு சொல்லுங்க, சக்தி ஆவியானவரே, சத்தத்தை உயர்த்தி சக்தி ஆவியானவரே, வாயை திறந்து சக்தி ஆவியானவரே, இயேசுவே இயேசுவே, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உன் பொண்ணுக்கு கண்ணுக்கு முன்னாடி உன் குடும்பத்தை கொண்டு வா, உன் பிள்ளைகளை கொண்டு வா. இயேசுவே என் குடும்பத்தை சத்தியத்தில் கொண்டு வாங்க, எனக்கு கிருபை தாரும். எல்லா மனைவிமார்கள் கதறி உன் கணவரை ஒப்புக்கொடு. தகப்பனே இயேசுவே, என் கணவரை வெளி அடையும். புருஷன்மார் உன் மனைவிக்காக செவி. ஹalleluya. என் மனைவி வஞ்சிக்கப்படக்கூடாது. பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்காக செவிங்க, என் பிள்ளைகள் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஜெபிங்கம்மா, ஜெபிங்கம்மா, ஜெபிங்கம்மா. வாயை திறந்து வேதம் சொல்லுகிறது, தகப்பன் பிள்ளைக்கு சத்தியத்தை போதிக்கிறான், தகப்பன் பிள்ளைக்கு சத்தியத்தை போதிக்கிறான். ஓ, இந்த தொழுவத்துக்குள்ள வந்துரு. உன் மனைவி கிட்ட சொல்லு, ஒரே தொழுவம் போதும், தேவனுடைய சத்தம் போதும், மெய்ப்பனின் சத்தம் போதும், அந்நிய சத்தம் வேண்டாம். கண்ணை மூடு, கண்ணை மூடு. அந்நிய சத்தம் வேண்டாம், அந்நிய சத்தம் வேண்டாம், வேறு வழியா ஏறுகிறவன் வேண்டாம். திருடன் உன்னை நாசப்படுத்தி விடுவார். திருடன் உன்னை கெடுத்து விடுவார், உன்னை அழித்து விடுவார், உன் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்து விடுவார். இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவரே, விசேஷ ஆவிகளை படுத்துகிற வரம் எனக்குள்ள காக்கப்பா. ஆண்டவரே, கணவன் மனைவியை வேலை அடைங்க, என் பிள்ளையை வேலை அடைங்க, என் குடும்பத்தை வேலை அடைங்க. ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் கையை தட்டி கொண்டு சோதரம் என்ன கலவரம், என்ன கலவரம். வல்லவர் வல்லவர் பொருவானவர், வார்த்தை என்றும் வல்லவர். கையை தட்டி கள்ளப்போதனைகள் தவறான செயல்பாடுகள் எல்லாம் வேறு வழியாக வருவது கற்றுக் கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு நாம் உட்பட்டு கத்தர் வைத்த ஸ்தானம் நாம் நிலைத்திருக்கும் போது ஆமென் சத்துருடைய தந்திரங்களுக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆமென். எல்லாத்தையும் அப்படி எழுதுகிறோம். சித்தமுள்ள நல்ல பிதாவே கத்தாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த 3 நாள் எழுப்புதல் கூட்டங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதித்து தந்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 3 நாளும் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட கர்த்தருடைய தாசனுக்கும் அருமையான பாஸ்டர் அருள்சாமி அவர்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. விதைக்கப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் 30, 60, 100 மேனி பலன் செய்யத்தக்க நிலை கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை கட்டளையிடுவீராக. ஆமென். ஒவ்வொரு ஆசீர்வதியும் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிப்பீராக. கடந்து போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு தேவனுடைய பாதுகாவலும் தேவ சமூகமும் கடந்து செல்லட்டும். ஆண்டவரே கட்ட கூட இருப்பீராக. ஆசீர்வதிப்போம். சர்வ துதிகரமையும் எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.